Jai Hind and Vande Mataram. Welcome to Defense Info Tamil. நான் ஜெயசூர்யா. இந்த தாய் யார்கிட்டயும் பிச்சை கேட்டது கிடையாதுன்னு பிச்சை கேட்கவும் மாட்டா. இவ இறந்தே போனா கூட இந்த நாட்டில் பைந்தாங்குழிங்களை வளர்க்க விட மாட்டா. Happy Independence Day to you, which means supreme freedom, ultimate freedom. But what is freedom? Freedomனா என்ன? சில பேர் மதம் பேரை வச்சுக்கிட்டு அப்பாவி மக்களை கொலை பண்றாங்களே, இதுதான் ஃப்ரீடமா? இந்த நாட்டில் இருந்துக்கிட்டே இந்த நாட்டிலே சாப்பிட்டுக்கிட்டு இந்த நாட்டவே குறை சொல்றாங்களே, இதுதான் ஃப்ரீடமா? நம்மளோட அக்கா தங்கச்சியை நடு ரோட்ல ரேப் பண்ணிட்டு போறாங்க, இதுதான் ஃப்ரீடமா? ஆர் யூசிங் ஆர்டிகல் 19 the freedom of expression, நம்ம நாட்டையும் கான்ஸ்டிடியூஷனும் மீன ராணுவ வீரர்கள் மேல கேள்வி எழுக்கிறாங்க, இதுதான் ஃப்ரீடமா? வாட் இஸ் ஃப்ரீடம்? உங்களுக்கும் எனக்கு சொல்லி கொடுத்த மாதிரி ஃப்ரீடம் வந்து சும்மா கிடைக்கல, ஆர் சில பேர் சக்கரத்தை சுத்தினதுனால கிடைக்கல. பல உயிர்கள், பல ரத்தம் இந்த பூமியில சிந்தப்பட்டிருக்கு. இன்னைக்கு நீங்களும் நானும் உயிரோட இருக்கோம்னா நிறைய பேர் இங்க உயிரோட கிடையாது. அது only the reason, that is the only reason here. This day is totally dedicated to all the female, especially அந்த பெண்களுக்காக இந்த 15th August வந்து டெடிகேட் ஆகுது. who have sacrificed their family, who have sacrificed their husband, their son, their brother, இந்த நாட்டுக்காகவும் நாட்டு மக்களோட பாதுகாப்புக்காக சிரிச்சுக்கிட்டே அவங்க பலியை கொடுத்துருக்காங்க. This day is totally dedicated for them and their family, for the Matres family. What is freedom? மெயினாக நம்ம சொல்கிறோம், நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம், நம்ம எல்லாரும் இப்போ கொண்டாடுறாங்க freedom is good, it should be celebrated, but it should not be celebrated only in 15th of August. நம்ம 15th Augustல ஸ்டேட்டஸ் போடுறோமோ I am proud to be an Indian போட்டா மட்டும் பத்தாது. This bloody day should be celebrated 365 days in a year, 24/7, because இவ்வளோ ரத்தம் இந்த நாட்டு மேலே சிந்தி இருக்கு. நம்ம நிறைய பேத்துக்கு கடனாளியாக அவங்க உட்காந்துருக்கோம். அங்கே இந்த நாட்டுக்கு இறந்த ஒரு சோலும் ஒரு ஆன்மாவும் நம்ம மேலே ஒரு கடன் வச்சுட்டு போயிருக்கு. that I have done my duty, now this time of for you, it's உங்களோட டைம் இது, now you have to do something for your country. and நம்ம எல்லாரும் அதுக்கு கடனாளியாக தான் இருக்கோம். நம்ம வந்து நம்மளுக்கு ஒரு அந்தஸ்து கிடையாது, we don't have bloody any status in front of them, but at the least 0.1% we can do something, and that is give respect to the armed forces. ஒரு பிரிட்டிஷ் ஆஃபீஸர், ஒரு இங்கிலீஷ் ஆஃபீஸர் பிஃபோர் ஃப்ரீடம் ஒரு இந்தியன் ஆஃபீஸரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டான். தட் இஸ், நாங்கள்லாம் போதை அடிக்கிறோம், நாங்கள் மப்பில் இருக்கோம், நீங்களாம் அடிக்க மாட்டீங்களா, நீங்களாம் ஒன்றுமே பண்ண மாட்டீங்களா, போதையிலே இருக்க மாட்டீங்களா, நீங்கள் வேஸ்ட்ரா நீங்கள் அப்படின்னு. ஃபார் தேட் அந்த கேள்விக்கு அந்த இந்தியன் ஆஃபீஸர் ரிப்ளை பண்ணா, யார் சொன்னா சார் நாங்கள் போதை அடிக்க மாட்டோன்னு? இப்போ கூட நான் உங்களை பேசிகிட்டு இருக்கேன், நான் போதையில் தான் இருக்கேன். ஆனால் வித்தியாசம் என்னன்னா, நீங்கள் அடிக்கிற போதை ஒரே நாளில் இறங்கிடும், நாங்கள் அடிக்கிற போதை எங்களோட கடைசி மூச்சு வரைக்கும் இறங்காது. அதுதான் இந்த நாட்டு மேலே இருக்கிற போதை. அண்ட் that soldier was none other than ஃபீல்டு மார்ஷல் சாம் மானேக்ஷா. இந்த நாட்டுக்கு நிறைய பலி இருக்கு, நிறைய உயிர் நம்ம ஃப்ரீடமாக இருக்கிறதுக்கு, இன்னைக்கு நீங்கள் நான் ஒழுங்காக பேசிகிட்டு இருக்கிறதுக்கு நிறைய பேர் அவங்க ரத்தத்தை கொடுத்துருக்காங்க. We have to remember them 365 days, not in this day, not only in this day, because நிறைய பேர் இப்போ fake patriots வருவாங்க, கொடி ஏற்றுவாங்க, சல்யூட் பண்ணுவாங்க, போயிடுவாங்க. பட் we should be the people who next day, அதாவது 16th of August கீழே இருக்கிற விழுந்திருக்கிற ஃப்ளாகை எடுத்து அதை சல்யூட் பண்ணுற ஃப்ளாகை ஒரு சிட்டிசனாக நம்ம மாறணும். and that is a moral responsibility of each and every citizen. so what நம்மனால என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியலைன்னா we cannot do, because இந்த நாட்டுக்காக உயிரை கொடுத்துருக்கிறவங்க அவங்களுக்கு நம்மளுக்கு எந்த மேட்சும் கிடையாது. we don't have bloody any status with them, but the least we can do is respect the constitution, respect the citizens, mainly respect the armed forces, and together respect this country. இந்த நாடு இல்லைன்னா நீங்க இல்லை, நீ இல்லைன்னா நான் இல்லை. that is the only reason. so we have to thank them 365 days in a year, not only in 15th of August. Jai Hind.